Hello students, இப்போ நம்ம 8th standard English portion தான் பார்க்க போறோம். So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா prefix and suffix தான் பார்க்க போறோம். So first prefix னா என்னன்னு பார்ப்போம். So a prefix is an affix which is placed before the root word. Adding it to the beginning of one word changes it into another word. For example, in other words, for example, when the prefix un is added to the word happy, it creates a new word unhappy. So prefixன்றது வந்து affixல இருக்க from root word. Root wordனா என்னன்னா இப்போ ஒரு வேர்ல இருந்து தான் வந்து செடி முளைக்குது. ஸோ ரூட்ன்றது என்னது அதுதான் வந்து ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் வேர்டு தான் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஆடிங் டு அ பிகினிங் ஆஃப் ஒன் வேர்ட் சேஞ்சஸ். ஸோ வந்து ஒரு வேர்டுக்கு முன்னாடி இதில் இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க, ப்ரிஃபிக்ஸ் வேர்டு ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வேர்டுக்கு இருக்கிற மீனிங்கோட வேறுபட்ட ஒரு மீனிங் வந்து தரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாப்பின்ற வேர்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அண்ணன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா என்னோட வேர்டு என்ன ஆகும்? ஹாப்பின்றது சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அண்ணன்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும்? அன்ஹாப்பி, அதாவது சோகம், சந்தோஷம் இல்லாதது அப்படின்றது ஆயிடும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னா ரீ, டி அண்ட் ஸ்டார்டிங் வேர்ட் இருக்குல்ல அதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். ஸோ ரூட் வந்து ரைட், அதாவது இந்த ரிமைனிங் வேர்ட் வந்து ரைட், சைக்கிள், எக்ஸ்பெக்டட். ஸோ எப்படி வரும்? ரீ ரைட், பைசைக்கிள், அன்எக்ஸ்பெக்டட். இதுதான் வந்து நியூ வேர்ட். ஸோ வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் மீனிங்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸுக்கு முதல்ல ஒரு ப்ரிஃபிக்ஸ் எழுதும் போது அதுக்கு முதல்ல என்ன மீனிங் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீன்றதுக்கு வந்து என்ன மீனிங்னா அகைன் திரும்பவும் வந்து ஏதாவது பண்ண போறேன்னா ரீன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவீங்க. லைக் ரீரைட். ஸோ எழுதுனதை திரும்பி நீ ரீரைட் பண்ண போற, எழுத போறேன். அண்ணன்னா நாட், அதாவது இல்லை இது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அன்ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம் கிடையாது அப்படின்னு. அன்கைண்ட்னா அவன் வந்து அன்பு இல்லாதவன், அன்கைண்ட். ஸோ ப்ரீ அப்படின்னா பிஃபோர், முன்னாடியே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் ப்ரீ. ஸோ ப்ரீனா ப்ரீ ப்ரிப்பேர், ப்ரீ ரீடிங் அப்படின்னா முன்னாடியே படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்ன்றது வந்து நாட் தான். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணல, டிஸ்ரெஸ்பெக்ட், டிசிப்ளின் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது. இம் அப்படின்னா அதுவும் நாட் தான். இம்பாசிபிள், ஐ எம் நாட் கம்மிங். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இம்ன்றதும் நாட் தான் மீனிங். ஸோ நாட் அதுவும் வந்து நாட், நான் சென்ஸ், உனக்கு சென்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அதை குறிக்கிறது. மிஸ், மிஸ் ராங், மிஸ்னா அது ராங், ஏதாவது தப்பா போயிடுச்சு. மிஸ்டேக், மிஸ்பிஹேவ், அதெல்லாம் வந்து உனக்கு ராங்கான விஷயம். ஸோ அது வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணுறது காமனான ப்ரிஃபிக்ஸ் இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இதோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த வேர்டை வந்து எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட் இந்த பாக்ஸஸ். ஸோ இதோட ப்ரிஃபிக்ஸ் என்னது? அன். லாக் மட்டும் எடுத்தீங்கன்னா அது லாக். அன்னா அன்லாக்னா ஓப்பன் பண்ணுறது. ரைட், ரீ. டிஸ்லைக்கு டிஸ். சேஃப் இஸ் அன். மிக்ஸ்னா ரீ. ரீலொகேட்னா ரீ. டிஸ்ட்ரஸ்னா டிஸ். அன்ட்ரூத்னா அன். அன்ஹோப்னா அன். அன்லக்கினா அன். டிஸ்ஓன் டிஸ். டிஸ்க்ளோஸ் டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சஃபிக்ஸ் இஸ் an affix which is placed after the root word. ஸோ வந்து ரூட் வேர்டுக்கு முன்னாடி இருந்தால் அது ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டுக்கு பின்னாடி இருந்தால் அது பேர் சஃபிக்ஸ். ஸோ திஸ் சஃபிக்ஸ் சேஞ்சஸ் த மீனிங் ஆஃப் கிராமட்டிக்கலி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரூட் வேர்ட். ஸோ ஒரு வந்து மீனிங்கை மாற்றும், அப்படின்னா கிராமட்டிக்கலாக வந்து அந்த வேர்டோட மீனிங்கை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்றது பின்னாடி வேர்டு அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒய் வந்து ஐயா மாறிடும். ஸோ ஹாப்பினஸ். ஸோ சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பினஸ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கலர்ஃபுல், கலர்ன்றது கலர், நார்மலா சொல்ற கலர். கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றேன். ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்டுன்றது தனி, ஃப்ரெண்டு இஸ் அ நார்மல் ஃப்ரெண்ட் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஷிப்னா உனக்குள்ள இருக்க பாண்டிங், அது ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபேட் பிளஸ் இயர், ஃபேட்டர். டபுள் டி ஆயிடும். யூஸ் பிளஸ் லெஸ் is equal to useless. Drive plus ing, driving. Beauty plus full, beautiful. Change plus able is equal to changeable. Life plus ing, live. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஸ்டார்டிங் வேர்ட், ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த ப்ரிஃபிக்ஸ் வச்சு வேர்டை ஃபார்ம் பண்ணுறது. சஃபிக்ஸ்ன்றது என்னன்னா கொடுத்துருக்க வேர்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் தான் முன்னாடி, சஃபிக்ஸ் தான் பின்னாடி. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.